இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் கேட்ட வீடியோ. ஆக்சுவலா ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வீடியோ தான். வேகன்சிஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்படி இருந்திருக்கு, அதோட கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, அண்ட் மார்க்ல எல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தா நம்ம வந்து பெட்டர், ஸோ ஓகே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஓடா நான் சொல்றேன் மக்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிலவரம், நம்ம நாட்டு நிலவரம். நம்மளோட தமிழ்நாடுக்கு ப்ரீவியஸ் இயர்க்கான இனிஷியல் வேகன்சிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியல் வேகன்சிஸ் இனிஷியலாக இவ்வளோ வேகன்சிஸ் போட்டிருந்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வர்றப்ப நிறையா கேசஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ வந்த வேகன்சிஸ். ஸோ 2021ல் 1292 இதுதான் பல்கான வேகன்சி அப்போ இருந்துச்சு. அடுத்தது 288, அடுத்தது லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின வருஷமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி ட்ரிபிள் தி டைம் 2022ஓட கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு நிறைய பேங்க்ஸ் ரிப்போர்ட் ஆகாமல் தான் இருக்குது. லைக் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணோடனே வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் என்ன அப்படின்னா கட் ஆஃபை நீங்கள் பாருங்கள். இப்போ 1292 இருக்கிறப்போ 67.75 வேகன்சி இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்களே என்ன அப்படின்னா 2022ல் 288 வேகன்சிஸ், அதாவது 10 மார்க் வந்து ஒரே வருஷத்தில் 10 மார்க் கட் ஆஃப்ல கூடியிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பிஓ கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணல, நிறைய பேர் கரெக்டாக நல்லா தானே போட்டிருக்கோம், ஏன் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு ஸ்டேட்டு தான் வந்து நிலவுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 65 இருந்திருக்கு ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, அதாவது குட் நியூஸ் வந்து லாஸ்ட் 2 வருஷத்தோட வேகன்சிஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல வேகன்சி தான், பரவாயில்ல தான். ஆனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னா அந்த 60லேருந்து 65 கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 4-5 வருஷமானு நினைக்கிறேன். ஸோ அதாவது அந்த பெருசாக வேரியேஷன் எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபில் இருக்கிறதே கிடையாது. ஆனால் ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃபில் வந்து ஒரு திடீர்னு பெரிய டிவியேஷன், திடீர்னு பார்த்தானா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட் இயருக்கும் அதுக்கு அடுத்து, அதாவது 2021க்கும் 2022க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் சிமிலர்லி அந்த கட் ஆஃப் தான். வேகன்சிஸ் வேணால் கொஞ்சம் ஃபைனலாக டிஃபர் ஆகலாம். பட் ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸை பொறுத்து அது மாறுறது கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் குறைஞ்சிருக்கு, டக்குன்னு 7 மார்க் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வேகன்சிஸை வச்சு இவ்வளோ தான் இருக்கும் கட் ஆஃப், நம்ம இவ்வளோ வந்து மார்க் எடுத்தோம் அப்படின்னா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து ஒரு கட் ஆஃப்ல ஸ்டாண்டர்டான லெவல் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. திடீர்னு கூட்டுறான், திடீர்னு வந்து இறக்குறான். ஸோ மெயினாக வந்து கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக சரி ஓகே கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த தப்பு பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ஒரு வேலை நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம், எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிருக்கலாம், ஓகே எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு ஃபுல் மார்க் போடுறது. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து ஒரு ஜான் 2 திருப்பி ஒரு மே ஜூன் வரைக்கும் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அந்த உள்ள ஃபீல்டுக்குள்ளே இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய டவுட் தான். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்க. வீடியோ கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் எதில் படிச்சீங்கன்னா அதில் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. எந்தெந்த ஏரியா வந்து நான் ரொம்ப
லாகிங்காக இருக்குது, எதில் வீக்காக இருக்குது, லாஸ்ட் இயர் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த செக்ஷனில் வீக்காக இருக்கோ அதை நீங்கள் கான்செப்டை ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அந்த கான்செப்டில் கொண்டு வந்துட்டு அதில் செக்ஷுவல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, அடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு போனால் மட்டும்தான் ஃபுல் மார்க்கில் போயிட்டு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 1 month ஆஃப் ஃபுல் மார்க் கண்டிப்பாக அவசியம். ஒரு 1 month ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க்ன்றது மேண்டேட்ரி. லாஸ்ட் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடினா கூட 2 ஃபுல் மார்க்னா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் 30 daysக்கு ஒரு ஃபுல் மார்க் ப்ளஸ் அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தேவை. அந்த அனாலிசிஸ்க்குனே தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. எந்தெந்த சம்ஸில் மிஸ்டேக் பண்ணுறோம், எந்தெந்த ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸையோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பசில்ஸையோ என்ன இங்கிலீஷில் ஏதோ ரூல்ஸோ ஏதோ ஒகாபுலரி இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அனாலிசிஸ்க்கு மட்டும் ஒரு நோட் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஃபுல் மார்க்கில் நோட் பண்ணுறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் அக்யூரசியை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எனக்கு அக்யூரசியோட பர்சன்டைல் இன்க்ரீஸ் ஆகுதா, நான் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா, ஃபஸ்ட்டு நான் அட்டென்ட் பண்ணுறப்போ ஒரு 10 கொஸ்டின் தப்பாகுது அப்படின்னா அது அடுத்து வந்து ஒரு 2-3 நாளில் வந்து ஒரு 7 குறைச்சிருக்கேனா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 குறைச்சிருக்கேனா. ஸோ அந்த மாதிரி அக்யூரசியில் நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு, டெய்லியும் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்டியாக காலையில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருக்கீங்களா வந்து டேபிள்ஸ் ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பர்சன்டேஜ் டேபிள்ஸாக இருக்கட்டும். ஸோ முக்கியமாக வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், இந்த மாதிரி குவாட்ரேட்டிக், இந்த மாதிரி வந்து எதில் உங்களால் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்க்கு வந்து ஒரு படி முன்னாடி கொண்டு போகும். எடுத்த உடனே நீங்கள் ஃபுல் மார்க் தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நம்மளோட கனிஷன் லாஜிக்ஸ் லேப்லேயே எல்லா வீடியோ கோர்ஸுமே இருக்குது. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வாங்கினவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்கோரிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஆஃபர், இந்த IBPS கிளர்க்கு ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ளாட் 80% ஆஃபர் இருக்கு மக்களே. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, IBPS நோட்டிஃபிகேஷன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 or 2 days தான் ஆஃபர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஃப்ளாட் 80% ஆஃபர் போத் ஃபார் பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ் ரெண்டு இங்கிலீஷ் கோர்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் எப்படி இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது டவுட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிராமர் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு டாபிக் வைஸ் ஃபில்லர்ஸ், பாராஜபிள், ஆர்சி, வேர்ட் யூசேஜ், சென்டென்ஸ் கனெக்டர்ஸ், இந்த மாதிரி டாபிக் வைஸ் போங்க. உள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை கவர் பண்ணிட்டு பேரலலாக ஒகாபுலரி, டெய்லி ஒரு ஒகாபுலரி வீடியோ, அதில் நிறைய ஒகாபுலரி வீடியோ இருக்கும், பேரலலாக ஒரு ஒகாபுலரி வீடியோ முடிச்சுட்டு அடுத்து இந்த அட்வான்ஸ் பேட்ச் போங்க. இந்த அட்வான்ஸ் பேட்ச் கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் ஓரியன்ட் பக்காவாக இருக்கும். இல்லை எனக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக நான் வந்து மெயின்ஸ் லெவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் ஆனால் கிராமர் கோர்ஸ் வந்து இருக்கும். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்கிங் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் இங்கிலீஷ் வந்து கவர் பண்ணணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த ஆர்டர் வைஸ் வந்து கனிஷன் லாஜிக் ஆப்பில் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ஆர்டர் வைஸ் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் சொன்னது லாஸ்ட் இயர் வேகன்சிஸ் 2 years விட இந்த வருஷம் வேகன்சிஸ், இனிஷியல் வேகன்சிஸ் நிறையா தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பற்றி நீங்கள் இப்போவே ஓகே லாஸ்ட் இயர் இதாக இருக்கும், இப்போ இவ்வளோ நம்ம மார்க்கில் வந்து இவ்வளோ வாங்கினா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மார்க்கில் உங்களுக்கு ஒரு 60க்கு மேலே இப்போ வருது, அதாவது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்குறப்ப ஃபுல் மார்க் போடுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அதனால் அது வரி பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60க்கு மேலே வருது, ஒரு 65 நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே ஓகே. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப
மைன்யூட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணுற எல்லா மார்க்குமே இனிஷியலாக இருந்தே அக்யூரசி கான்சென்ட்ரேட் பண்ணும். பட் நாள் ஆக ஆக உங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் அதிகமாக ஆக அக்யூரசி மேலே பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் அது நார்மலைசேஷனில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால வேகன்சிஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஃபைனல் வேகன்சி வருதுன்னு தெரில, இதில் ஒரு சீட் என்னோட தான் இருக்கணும், அவ்வளோதான். மித்தபடி வேறு எதையுமே நீங்கள் ஞாபகம் வைக்காமல் இந்த ஒரு வேகன்சி எனக்கு வேணும், அதில் வந்து நான் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக அடிச்சிடலாம். அண்ட் கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், ஐ வில் கிளியர் மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்ணுங்கள். பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நினைக்கிறது தான் நம்ம சொல்லுவோம், அப்போ தான் அதை செயலில் காமிப்போம். அண்ட் உங்களுக்கு என்ன குவரிஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எதுனாலும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ டாடா பை, see you guys.